இந்தாங்க, சீக்கிரம் குடிங்க. இது த்ரோட்டுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. மழையில நினைஞ்சு விளையாடுனதுனால பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. இங்க பாரு, என் சௌமியோட ஆசையை மட்டும் நீ விளையாட்டுக்குன்னு சொல்லாத என்ன. அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுது? என் கூட தான் நீ இருக்கல்ல என்னை பாத்துக்கிறதுக்கு. எனக்கு தெரியும் விடியறதுக்குள்ள இதெல்லாம் எனக்கு சரியாயிடும். இது எப்படி? கண்ணா, நான் தான் பேசுறேன். அங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, இங்க எல்லாம் சரியா தான் இருக்கு. கண்ணா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ திரும்பி வாப்பா, நாம பொறுமையா பேசிக்கலாம். நீ கிளம்பி வந்துருப்பா. சரி மாமா, வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன். உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சரி, மும்பை ரொம்ப பெரிய நகரம். அங்க ஹோட்டல் இருக்கிற ஹோட்டல் மாதிரி இருக்காது. இங்க ரொம்ப நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்புறம் உங்க மகளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சின்ன ஹோட்டல்ல தங்குவேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற பெஸ்ட் ஹோட்டல்ஸ்ல ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். ஹோட்டல் சத்தாஞ்சில இருக்கோம். சரி கண்ணா, நீ அங்க சந்தோஷமா இருப்பா. நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரியா? போன் வச்சிடறேன்பா. ஓகே மாமா, நான் வைக்கிறேன். வணக்கம்ப்பா. இப்போ அகுஜா சாரோட வேலை இன்னும் சுலபமாயிடுச்சு. அவங்க 2 பேரும் கண்டிப்பா சுமத்திய கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. நீங்க ஏன் அப்பா கிட்ட போய் சொன்னீங்க? நான் எங்க போய் சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். நீ என் கூட சந்தோஷமா இல்லையா என்ன? அப்பா பேசுனது என்ன பத்தி இல்ல, தங்கச்சியை பத்தி. இங்க பாரு, தங்கச்சி எங்க சந்தோஷமா இருக்கா? உங்களோட ஹனிமூன்ல அவ வேற ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்களே சொல்லுங்க, அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. அப்புறம் அருண், நீங்க இந்த மாத்திரை போட்டுக்கோங்க, காலையிலக்குள்ள சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ. கரீனா மும்பைக்கு போன விஷயம் மல்லிகா அக்காவுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆனா அவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ பாவம், உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன செய்யறது, உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன் தோழி மல்லிகா இருக்காங்களே, இன்னைக்கு நாங்க அவங்கள பார்த்தோம். ஹேய் ராணி, பார்த்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம அவங்கள முட்டாளாம ஆக்கிட்டோம். இன்னொரு 4-5 நாளைக்கு அவங்கள இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அதுக்கப்புறம் அவங்கள நினைச்சு அவங்களே ரொம்ப வெக்கப்படுவாங்க. கரீனா மேடம் இப்போ அங்க வேலையை கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹாய் சார், இன்னைக்கு நாங்க ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மை பிளஷர் சார். சௌமியா, வா, நாம இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாம். இந்த பொண்ணு தானே? வாங்க. சொல்லுங்க சார். மகேந்திரன் சார், ஒரு முக்கியமான விஷயம். இங்க உங்க மாப்பிள்ளை கூட உங்க 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. என்ன? இல்ல, நீங்க என்கிட்ட அவங்க உங்க சின்ன பொண்ண வலுக்கட்டாயமா மும்பைக்கு அனுப்பினதால சொன்னீங்க.
போதும் மகேந்திரா.